வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் பிரியதர்ஷினி நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் தா. ரமேஷ் அவர்கள் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் வடை சுட்டு பரிமாறி வாக்கு கேட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தன்னார்வத்தோடு வந்த சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அவர்களை வெற்றி பெற செய்ய அலைக்கடலென திரண்ட மக்களால் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் பிரியதர்ஷினி நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திராநகர் தொகுதியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் இன்று பிரியதர்ஷினி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளையும் தொகுதியில் செய்யப்பட்ட உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா தலைமையில் நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது தொண்டரணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் தா. ரமேஷ் அவர்கள் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் வடை சுட்டு பரிமாறி வாக்கு கேட்டார். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தனியாக தேர்தலில் நிற்பது நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரைவு கொள்கை மக்களுக்கான போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியின் சமரசம் இல்லாமல் களப்பணி அனைத்தும் மக்களிடம் விலக்கியும் சுல்தான்பேட்டை தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவ்வாக்கு சேகரிப்பில் உணவகத்தின் உரிமையாளர்களோடு இணைந்து வடை சுட்டு சாப்பிடுபவர்களுக்கு வடையை பரிமாறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எளிய பிள்ளைகளான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சேகரிப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், தனசேகரன், எல்&டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், கோர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் அனைவரும் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தன்னார்வத்தோடு வந்த சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அவர்களை வெற்றி பெற செய்ய அலைக்கடலென திரண்ட மக்களால் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த லாஸ்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி தோழமை கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நல திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உழவர்கரை ஜே.ஜே. நகர் பகுதியில் சுழற்சி வேட்பாளர் சரவணன் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி திருவிழாவை போல் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பளித்தனர். தேர்தல் உச்சக்கட்ட நிலையில் சரவணனுக்கு குக்கர் சின்னத்திற்கு உழவர்கரை தொகுதி முழுவதும் பிரம்மாண்ட வரவேற்பு உள்ளது.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சரவணன் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். நேற்று ஜே நகர் பகுதியில் அவருக்கு திருவிழா போல் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீராம்பட்டினம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். அவருக்கு சிறப்பான வரவேற்பினை வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். உடன் மாநில காங்கிரஸ் நிர்வாகி சிவாஜி, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, மாநில தொழிலாளர் பிரிவு தலைவர் பிரபுராஜ், மேற்கு வட்டார தலைவர் வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்திர வாகினிபேட் SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தர வாகினிபேட் SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகம் பிரியதர்ஷினி நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் தா. ரமேஷ் அவர்கள் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் வடை சுட்டு பரிமாறி வாக்கு கேட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தன்னார்வத்தோடு வந்த சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களை வெற்றி பெற செய்ய அலைக்கடலென திரண்ட மக்களால் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.